வணக்கம். இன்றைய செய்திகள். பழனி, திருச்செந்தூர் போன்ற பெரிய கோவில்களின் கணக்கு தணிக்கையின் முழு விவரங்களை 2 வாரத்திற்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களின் வருடாந்திர வருவாய், செலவினங்கள் தொடர்பான கணக்குகளின் தணிக்கை அறிக்கைகளை இந்து அறநிலையத்துறையின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உத்தரவிடக் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த இண்டி கலெக்டிவ் டிரஸ்ட் தலைவர் DR ரமேஷ் என்பவர் கடந்த 2023 வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் R சுரேஷ்குமார், S சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு, தமிழகத்தில் 9525 கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்ய தாக்கல் செய்யப்படாதது ஏன் என ஆய்வு செய்து விரிவான அறிக்கை அளிக்க வேண்டும். பழனி, திருச்செந்தூர் போன்ற பெரிய கோவில்களின் கணக்கு தணிக்கையை அறிக்கை விவரங்களை இணையதளத்தில் அறநிலையத்துறை ஆணையர் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் R சுரேஷ்குமார், S சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அறநிலையத்துறை தரப்பில் சிறப்பு பிளீடர் அருண் நடராஜன் ஆஜராகி நீதிமன்ற உத்தரவுப்படி 48 பெரிய கோவில்களின் 2023 ஆண்டிற்கான கணக்கு தணிக்கை விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டன. மேலும் 1036 கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டு அந்தந்த கோவில் இணையதளங்களில் பதிவேற்றப்பட்டு உள்ளன. 541 கோவில்களின் கணக்கு தணிக்கை விவரங்களின் சுருக்கம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள பணிகளை முடிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்றார். மனுதாரர் தரப்பில் DR ரமேஷ் ஆஜராகி நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே அறநிலையத்துறை நிறைவேற்றவில்லை, திருவண்ணாமலை போன்ற கோவில்கள் சார்ந்த வழக்குகளின் உத்தரவையும் இதுபோல நிறைவேற்றவில்லை, சுருக்கத்தை மட்டுமே பதிவேற்றம் செய்துள்ளனர். கணக்கு தணிக்கை முழு விவரங்களை பதிவேற்றினால் கோவில்களின் வரவு செலவு போன்றவற்றில் நடந்த முறைகேடுகள், தவறுகள் வெளிப்பட்டுவிடும் என அஞ்சுகின்றனர். வழக்கில் நிதித்துறை தணிக்கை இயக்குனர் இதுவரை பதிலளிக்கவில்லை. இந்த செயல் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான போக்கு, இதை அனுமதிக்க கூடாது என்றார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், முந்தைய உத்தரவில் பெரிய கோவில்களின் கணக்கு தணிக்கை முழு விவரங்களை பதிவேற்றம் செய்ய உத்தரவிட்டிருந்தோம். ஆனால் சட்டப்படி தணிக்கையின் சுருக்கத்தை பதிவேற்றம் செய்துள்ளோம் என இந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு புதிய விளக்கம் தர அறநிலையத்துறை முனைகிறது. அது ஏற்புடையது அல்ல. எனவே முந்தைய உத்தரவின்படி பழனி, திருச்செந்தூர் போன்ற பெரிய கோவில்களின் கணக்கு தணிக்கையின் முழு விவரங்களை 2 வாரத்திற்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் அடுத்த விசாரணையின் போது அறநிலையத்துறை ஆணையர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். திமுக தலைமை அலுவலகத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக கார்த்திகை தீபம் ஏற்றும் இடத்தில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என கடந்த 2014ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டத்தை மதிப்பவர். கடந்த 2014இல் 2 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை மீறி ஒரு நீதிபதி உத்தரவிட்டால் அதை எப்படி செயல்படுத்த முடியும்? கடந்த 2014இல் 2 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பின்படி தமிழக அரசு செயல்படுகிறது. 2014இல் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காதவர்கள் மீது வழக்கு தொடர தமிழக அரசுக்கு உரிமை உண்டு. 2014 தீர்ப்பை நீதிமன்றத்தில் மறைத்துள்ளனர். மத ஒற்றுமை, மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான மண் தமிழகம். தமிழக அரசின் மனுவை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்துள்ளது. இது குறித்து சட்டத்துறையுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக அரசு மீது ஏதாவது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதே பழனிசாமியின் வேலை. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் தமிழக அரசுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியவர் ஹிந்துத்துவ கைக்கூலிகளுக்கு அடிமையாக இருக்கிறார். கடந்த 2014இல் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது வந்த தீர்ப்புதான். இதை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்யவில்லை. அன்று புதிய இடத்தில் தீபம் ஏற்றுவதை எதிர்த்து அப்போதைய அதிமுக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. ஜெயலலிதா ஏற்றுக்கொண்ட தீர்ப்பை இன்று பழனிசாமி எதிர்க்கிறார். பாஜகவுக்கு முழு அடிமை என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை தமிழக அரசு செய்து வருகிறது. அதை மீறி எந்த சக்தி வந்தாலும் எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளதாக அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். இந்துக்கள் முதுகில் குத்தியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தீபத்தூணில் தீபம் ஏற்றவிடக்கூடாது என்ற முடிவை எடுத்தது செயல் அலுவலரா
அவர் வெறும் அம்பு மட்டுமே. எய்தியது யார்? பின்னால் இருப்பது ஹிந்து விரோத எண்ணமுடைய திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் தான். அதே சமயம் இந்து சமய அறநிலையத்துறையை வைத்து தீபம் ஏற்ற ஏற்பாடுகள் செய்வதாக முதலமைச்சர் நாடகம் நடத்தியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரத்தில் இருக்கும் முதல்வர் ஏதும் பேசவில்லை. ஆனால் கூட்டணி கட்சியினரை தூண்டிவிட்டு இந்துக்களின் நம்பிக்கையை கேவலமாக விமர்சிக்க வைத்தார். இந்துக்களின் பணத்தை சுரண்டி கொள்ளையடிக்கவும் ஆன்மீக நம்பிக்கையை தகர்க்கவுமே திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை செயல்படுகிறது என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.